அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சில நாட்களா வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இந்தியாவிலேருந்து போறவங்களுக்கு நெறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. 50% வரி போட்டாங்க. இத தாண்டி இங்கேருந்து வேலைக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு நெறைய விசா கேட்டகரியில நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. H1ங்கிறது ரொம்ப ஃபேமஸான விசா. இங்க நம்ம பக்கத்துல இருக்க கண்ட்ரி அதாவது பாகிஸ்தான், இந்தியா, இன்னும் ஒரு 2, 3 கண்ட்ரிலேருந்து H1னா அதிகமா போவாங்கங்கிறது. அதுல நம்ம ஊர்ல வந்து H1னா பெரிய ஒரு மோகம்னே வச்சுக்கலாம். ஆனா H1 விசா கிடைச்சு போயிட்டா லைஃப் செட்டில்டு. ஏன்னா வந்து வேலைக்காக போற விசா H1 இங்கேருந்து டைரக்ட்டாவும் போவாங்க. இல்லன்னா அங்க F1 இருந்து H1 கன்வெர்ட் ஆவாங்க. ஸ்டூடண்ட் விசால இருந்து ஒர்க் விசா கன்வெர்ட் ஆவாங்க. அதுல இந்தியால இருந்து போறவங்கலாம் டைரக்ட்டா போறவங்க H1ல தான் போவாங்க. இந்த H1க்கு நெறைய நிபந்தனைகள் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 88 லட்ச ரூபாய் வந்து H1 விசாக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. 88 லட்ச ரூபாய் இருந்தா நம்ம ஏன் அங்க போறோம்? நம்ம அதாவது நம்ம பிரதமர் ஐயா மோடி அவர்கள் சொல்ற மாரி, நம்ம ஊர் பொருள வாங்குங்க. நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ணுங்க. நம்ம ஊர டெவலப் பண்ணுங்க. அதுதான் வந்து நம்ம நாட்ட வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்த பொருளாதார நாடா, வலிமை மிக்க ஒரு நாடா ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 88 லட்ச ரூபாய் இருந்தா நான் ஏன் அமெரிக்காக்கு போறேன்? ஏன்னா H1 விசாக்கு போறதுக்கே 88 லட்ச ரூபாய். அங்க போய் டாக்ஸ் எல்லாம் நெறைய கட்டணும். அது இல்லாம H1 வயசுல இருந்தாலும் நம்ம வந்து வேலை இருந்தா தான் நம்மளால இவ்வளவு காசு கடன் வாங்கிட்டு போறோம்னா கட்ட முடியும். அங்க போயிட்டு இப்போ வந்து பொருளாதார மந்த நிலைனால வேலை இல்ல. ரெசஷன் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு 6 மாசம் வேலை இருக்கலாம். 6 மாசம் வேலை இல்லாமயே போலாம். அதனால இந்த இவ்வளவு அதாவது ஒரு 88 லட்ச ரூபாய் வந்து கடன் வாங்கிட்டு போறதெல்லாம் வேறையே இல்லங்க. அப்படி போய் வேலை பார்க்கவே வேணாம். 88 லட்ச ரூபாய் இருந்தா நம்ம ஊர்லயே சூப்பரா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போலாம். நீங்க கண்டிப்பா H1 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது இல்லாம இன்னும் 2 கேட்டகரியில வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு தான் கோல்டு விசா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் கட்டினா கோல்டு விசா வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு என்னன்னா ஒரு சிட்டிசன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கோல்டு விசாக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. 8 கோடி கட்டி அது வாங்கணும். இது மாதிரி இன்னொன்னு இருக்கு. 270 நாள் வந்து எந்த டாக்ஸுமே கட்டாம அங்க ஸ்டே பண்ணணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 270 நாள் வந்து ஸ்டே பண்ணணும்னா, அதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. 44 கோடி அப்படின்னு. இட்ஸ் என்ன சொல்றது? அதுக்கு வந்து ட்ரம்ப் பிளாட்டினம் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. நாளையிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்த 12 மாதங்களுக்கு இதுதான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இத கேட்கும்போதே தலை சுத்துது. அவ்வளோலாம் காசு இருந்ததுன்னா நாங்க எதுக்கு அங்க வர போறோங்கிற மாதிரி எனக்கெல்லாம் கேள்வி இருக்கு. நம்மளாலலாம் இனிமேல் அமெரிக்கா சைடே தலை வச்சு பார்க்க முடியாது. நம்ம ஊரே அமெரிக்காவா மாத்துறதுக்கான முயற்சியில நான் இறங்க போறேன். கண்டிப்பா நீங்களும் இறங்குங்க. நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தடுத்த அதிர்வான தகவல்கள் வந்தாலும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. நம்ம ஊர அமெரிக்காவா ஆக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம்.